ஓகே, நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸோட கண்டினியூஷன் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ராஜ்யசபா வந்து என்ன கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேனல் ஆஃப் வைஸ் சேர் பர்சன்ஸ். ஸோ வைஸ் சேர் பர்சன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு குரூப் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப்ல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது யாரால ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் சார். ஸோ இங்கிருந்து இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா, ராஜ்யசபா எங்க வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. யாரால வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இதில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஆஃப் இந்தியா வந்து யார் கூட வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செபி அண்ட் பென்ஷன் ஃபண்ட் அண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, செபி கூட எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெகுலர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா, அதாவது ஃபினான்ஷியல் டேட்டா வந்து ரெகுலராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, அதோட கோஆப்ரேஷன் வித் ஃபாரின் எஃப்ஐ கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக செபி கூட எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பிஎஃப் அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கூட எதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ஹான்ஸ் டேட்டா ஷேரிங் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும், கோஆர்டினேஷன் அண்ட் இன்டர் ரெகுலேட்டரி கோஆப்ரேஷன் இந்த பென்ஷன் செக்டாரில் வந்து ஒரு கோஆப்ரேஷன் வந்து உருவாக்குறதுக்காகவும் தான் இந்த FIUIND வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, FIUIND இந்தியா வந்து யார் கூட சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் தானே. ஸோ செபி அண்ட் PFRDA இந்த ரெண்டு கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க வந்து என்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் ஹெல்த் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் இன் நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியில் வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரிக் ஹெல்த் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங்கை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தலைமை தாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எங்கன்னு சொல்லி கேட்பாங்க, நியூ டெல்லி. இப்போ வந்து நம்ம பிரிக்ஸுக்கு வந்து இந்தியா தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா தலைவராக வந்து இந்த வருஷத்துல வந்து இருக்க போறாங்க. அவங்க வந்து என்ன அவங்க வந்து உறுதிமொழி எடுத்திருக்காங்க அப்படின்னா, பப்ளிக் ஹெல்த் கோஆபரேஷன், பப்ளிக்கோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும், டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணணும், ஹெல்த் கேர் வந்து இன்னோவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு உறுதிமொழிகள்லாம் இந்த மாநிலத்தில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேஷனல் அஃபேர்ஸ் வந்து ஃபினிஷ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா IMF அவங்க வந்து ஒரு வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம வேர்ல்ட்லேயே வந்து எந்த கண்ட்ரி வந்து டாப்ல இருக்கு, அவரோட எக்கனாமிக் லெவலை பொறுத்து எந்த கண்ட்ரி வந்து டாப்ல இருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் மாதிரி விட்டுருக்காங்க நம்ம IMF. அதை அப்படி பார்த்தோம் அப்படின்னா, US தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. $39 trillion தான் அவங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ. நெக்ஸ்ட் யாருன்னா சைனா 27.5 trillion. நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன்ல ஜெர்மனி 5 trillion. இல்லை நம்ம இந்தியா வந்து 6th பொசிஷன்ல வந்து இருக்காங்க 3.92 trillion. இவங்க வந்து என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னா 2030 வந்து நம்மளுடைய அந்த மதிப்பு வந்து 6.17 trillion ஆகணும். நெக்ஸ்ட் இயர் 2027 வந்து 4.58 billion ஆகும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. இது வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவோட இப்போதைக்கு IMF ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த குளோபல் growth rate என்னன்னு சொல்லி கேட்பாங்க. 3.92 trillion அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா நம்ம சுருக்கமாக என்ன சொல்லுவோம், INDன்னு சொல்லுவோமா, அப்போ 3 அப்படிங்கிறது கூட நீங்கள் ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, growth in the new economic towards a blueprint ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவோட ஒரு growth வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் 5 yearsல வந்து என்னன்னா $56 trillion ஆகும் அப்படின்னும், AI அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல எமர்ஜிங் டெக்னாலஜியில நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு கண்ட்ரியாக ஆகணும். ஏசியாவிலே வச்சு குளோபல் க்ரோத்தில் அபவ் 50% வந்து நம்ம கண்ட்ரி வந்து இருக்கணும். மிடில் இன்கம் கான்ட்ரிபியூட்லேருந்து 65%, லோ இன்கம்லேருந்து 1% கிடைக்கும்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வெளியிட்டது வந்து யாரும் சொல்லி கேட்பாங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செபிங்கிறது யார் ஃபர்ஸ்ட், செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம இந்த மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்
நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த செபி. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டியும் அண்ட் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெடியூஸ்டு டு 0 கூப்பன் அண்ட் 0 ப்ரொடியூசர் அதோட மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி வந்து என்ன அப்படின்னா 3 years வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து 75% வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து ரெடியூஸ் பண்ணி 50% மட்டும் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் கேசஸ்க்கு 75% வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வேர்ல்டு பேங்க் குரூப் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் ஃபார்வர்ட் இனிஷியேட்டிவ் டு இம்ப்ரூவ் வாட்டர் செக்யூரிட்டி. அதாவது வாட்டர் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வாட்டர் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுபடி 2030 வந்து 1 பில்லியன் மக்களுக்கு வந்து ஒரு தண்ணீர் பற்றாக்குறையே இருக்காது, நல்ல தாராளமாக செலவழிக்கிற மாதிரி தண்ணீர் பற்றாக்குறையே 1 பில்லியன் மக்களுக்கு இல்லாத மாதிரி 2030 நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபார்வர்ட் இனிஷியேட்டிவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க பார்ட்னராக யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஏடிபி பேங்க், ஏஐபி, இஏபி இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ 400 மில்லியன் பீப்புள் பை வேர்ல்டு பேங்க்கோ 600 மில்லியன்ஸ் வந்து பார்ட்னர்ஸ் ஆகும். ஸோ வேர்ல்டு பேங்க்கால் 4 பில்லியன் பீப்புள்ஸை வந்து அவங்க வந்து ஒரு வாட்டர் செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதர் பார்ட்னர்ஸால் ஒரு 600 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு வந்து வாட்டர் செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு வைட் ஃபண்ட் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஃபார் நேச்சர் அவர் வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எதுக்காக அப்படின்னா வேர்ல்டு வைட் ஃபண்ட் நேஷனல் அவார்டு யாருக்குன்னா என் ஆலம் யூசுஃப்க்கு. எதுக்காகனா டெவலப்மெண்ட் ஒரு ஆப்பை வந்து டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க, நியோ ஃபைட்டல் ஐடி ஆப். இது எதுக்காக அப்படின்னா இன்வாசிவ் ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்கும்ல அதை வந்து கேரளாவில் வந்து டிடெக்ட் பண்ணதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா என் ஆலிம் யூசுஃப். ப்ரைஸ் மணி வந்து என்னன்னா 1.5 lakh. ஸோ இதுலேருந்து கேட்டாங்க அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? எதுக்காகனா அந்த நியோ ஃபைட்டில் ஐடி ஆப்காக அந்த இன்வாசிவ் பிளான்ட் ஸ்பீசிஸை வந்து டெவலப் பண்ணதுக்காக. எங்கன்னா கேரளாவில். ப்ரைஸ் மணி எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க 1.5 lakh. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளூம்பர்க்ஸ் நியூஸ் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ளூம்பர்க்ஸ் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ் 2026 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கண்ட்ரிலேயே வேர்ல்டுலேயே வந்து யார் வந்து பில்லியனர்ஸ் அப்படிங்கிறத ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலேயே பார்த்தோன்னா எலான் மஸ்க் அவனுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ மதிப்பு என்னன்னா $656 பில்லியன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லாரி பேஜ் 286 பில்லியன். நெக்ஸ்ட் ஜாக் பெசாஸ் வந்து $269 பில்லியன். ஏஷியாவில் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கௌதம் அதானி அவர் தான் என்னன்னா 19th ரேங்க்ல இருக்காரு. அவர் தான் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு முகேஷ் அம்பானி வந்து இருந்தார், அவரை பீட் பண்ணி இப்போ கௌதம் அதானி வந்து வந்திருக்காரு 92.6 பில்லியன். நெக்ஸ்ட் வந்து யாருன்னா முகேஷ் அம்பானி. இவங்க வேர்ல்டு ஏஷியா லெவலில் பார்த்தா 20th ரேங்க்ல வந்து இருக்காங்க 90.8 பில்லியன். நெக்ஸ்ட் என்னன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இஸ்ரோவோட சாக் அண்ட் அசோக் ட்ரேட் அண்ட் ATRAE அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா டு சப்போர்ட் லேண்ட் யூஸ் பிளானிங், கிளைமேட் ஆக்ஷன், கன்சர்வேஷன் அண்ட் ரூரல் லிவ்லிஹுட். அதாவது லேண்டு அதாவது இவ்வளோ நிலப்பரப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், கிளைமேட் ஆக்ஷன் வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும், அடுத்து என்னன்னா கிராமப்புற மக்களுக்கு நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்னன்னா இது டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ எவ்வளோ நிலப்பரப்புக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த சலுகைகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3,90,675 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்பில் இருக்க மக்களுக்கு இந்த ஒரு சிறப்பு சலுகைகள்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரோஸோட சாக்கும் அந்த ATRAEயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு MOUல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவும் இந்தோனேஷியாவோட சயின்டிஸ்டோட குழு 2 பேரும் சேர்ந்து என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கெலமரியா கெரோனிசிஸ் அப்படிங்கிற ஒரு வளைந்த ஒரு பாம்பு இனத்தை வந்து மெகாலயாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்தியா எந்த குழு சயின்டிஸ்ட் குழு வந்து இதை டிஸ்கவர் பண்ணலான்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்தியா அண்ட் இந்தோனேஷியா. அதோட நம்ம என்ன ஸ்பீசஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க, கெலமரியா கெரோனிசிஸ் அப்படிங்கிற ஸ்பீஸ் எந்த இடத்துலன்னு கேட்பாங்க, மெகாலயா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்ல வந்து ஒரு சேர்மனாக இருக்கக்கூடிய நாராயண ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் இறந்திருக்காரு சென்னையில். அவரோட ஏஜ் வந்து என்னன்னா 77 years.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ 14th April 2026 வந்து நம்ம வேர்ல்டு சகாஸ் டிசீஸ் டேவா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொண்டாடுறோம். அதில் சகாஸ் டிசீஸ் டே அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாரசைட் ட்ரைஃபனோசம் க்ரூசி அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணியால வரக்கூடிய நோயை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சகாஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சகாஸை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் அந்த நோயோட விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த 14 April 2026 வந்து இந்த டே வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன 7th வேர்ல்டு சகாஸ் டிசீஸ் டே வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 2020 வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ 2026 வந்து இப்போ என்னன்னா 7th செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ கேட்கறது வந்து என்னன்னா 14th April வந்து என்ன டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் தப்பாக கேட்கணும் அப்படின்னா எத்தனாவது வேர்ல்ட் சகாஸ் டிசீஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. 7th நீங்கள் வந்து படிச்சுடுங்க. இதோட தீம் என்ன அப்படின்னா விமன் அட் த ஹார்ட் ப்ரொடெக்டிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ரம் சகாஸ் டிசீஸ் parasite trypanosome cruzi. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 14 April 2026 வந்து நேஷனல் ஃபயர் சர்வீஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஹானர் ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்காக. எப்போ அப்படின்னா 1944ல ஒரு பாம்பே கடற் கப்பல் வெடிப்பு வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து அந்த தீயணைப்பு துறையினர் வந்து ஒரு இன்றியமையாத பங்கு வந்து வகிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த டேவோட தீம் வந்து என்னது அப்படின்னா சேஃப் ஸ்கூல், சேஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபயர் சேஃப்டி அவேர் சொசைட்டி டுகெதர் ஃபார் ஃபயர் ப்ரிவென்ஷன். ஓகேவா? ஸோ தீம் வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சு வச்சுருக்காங்க. ஸோ தீம் வந்து ஏதாவது ஒரு தீம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டேட் நியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஒடிசாவும் என்சிசியாவும் என்ன சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் மெரைன் ஸ்பேட்டியல் பிளான் அண்டர் த இண்டோ நார்வே இன்டகிரேட்டட் ஓஷன் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ் கீழே ஒரு மெரைன் ஸ்பேட்டியல் பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலே ஒடிசா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு அடாப்ட் எம்எஸ்பி இன் செகண்ட் ஃபேஸ். ஸோ இந்த எம்எஸ்சி வந்து அடாப்ட் பண்ணுறதுல வந்து நம்ம ஒடிசா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ April 18th கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து இந்த கொஸ்டின்ஸோட இந்த ஸ்டேட் நியூஸோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எந்த எக்ஸாம்னாலும் சரி பேங்க் எக்ஸாம் இல்லை இப்போ போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, யூபிஎஸ்சி எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த ஹிண்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இதோட பிடிஎஃப் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.